ஸோ நான் எப்பவுமே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், கிரிப்டோ ட்ரேடிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் உங்களோட அதர் ஈக்விட்டி பேஸ்டு ட்ரேடிங். ஏன்னா ஈக்விட்டி பேஸ்ட் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் அதை கொண்டு போய் கிரிப்டோவில் ரெப்ளிகேட் பண்ணுறீங்களோ அது எதுவுமே கிரிப்டோவில் ஒர்க் ஆகாது. ஸோ கிரிப்டோவோட மார்க்கெட் வாலட்டிலிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, இதுக்கான அப்ரோச் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்துக்கு, ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போனால் அந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம், ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே போனால் அந்த ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணணும். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். இது இட் மேக்ஸ் சென்ஸ் ஜென்ரல் இல்லையா? ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹை கிராஸ் பண்ணி போகுதுன்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகும், ப்ரீவியஸ் டே லோ கிராஸ் பண்ணி கீழே போகுதுன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குது, இன்னும் கீழே போகுன்றது. இது அப்படியே நம்ம கிரிப்டோவில் ரிப்ளிகேட் பண்ணால் அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கிரிப்டோவில் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மல்டிபிள்ஸ் ஆல்மோஸ்ட் 134 டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த காயின்ஸில் நான் எனி ஸ்பெசிஃபிக் காயின் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போகுது, இல்லை ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே போகுதுன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது, பரவாயில்லையே இப்போ இந்த பர்டிகுலர் காயின் இருக்குன்னா இப்போ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இங்கே கிராஸ் ஆகிட்டு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 48% மூவ்மெண்ட் இருக்குன்னா நம்ம பெரிய ட்ரெண்டு கேப்சர் பண்ணியிருக்கலாமே அப்படின்றதுனா தாட். ஸோ ஓவராலாக இதை எப்படி இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணலாம், அண்ட் டவுன்லோட் பண்ண டேட்டா வச்சு எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக, க்ளாடை வச்சு ஒரு ஏஐயை வச்சு எப்படி பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, ப்ரீவியஸ் டே ஹையோ இல்லை ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத ஒரு சிம்பிளிஃபைடான பேக் டெஸ்ட் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு டேட்டா வேணும். ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சோட ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஓஹெச்எல்சி கேண்டில் அது டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் டவுன்லோட் பண்ணலாம். 1 minute டைம் ஃப்ரேம், 5 minutes டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம், ஹவர்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், என்ன வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 4000 கேண்டில்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ஒரு க்ளாட் ஏஐ வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம், ஒரு பேக் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு செப்பரேட் வீடியோ கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம க்ளாட் ஏஐயில் போய்ட்டு நம்மளோட இன்புட்ஸ் கொடுப்போம். இதுதான் என்னோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி, எனக்கு இதுக்கான அவுட்புட் கொடுன்ட்டு அதை வச்சு நம்ம ஃபர்தராக பேக் டெஸ்ட் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் க்ளாடில் இந்த மாதிரி டேட்டாவை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு நம்பர் ஆஃப் டேஸ்க்கு எல்லா காயின்ஸோட டேட்டாவும் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நம்ம ஸ்னாப்ஷாட்டாக போட்டு அதுக்கான டீட்டெயில்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதில் நம்ம கிளியராக சொல்கிறோம், செக் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வேல்யூ. இஃப் கரண்ட் டே ஹை இஸ் கிரேட்டர் தென் ப்ரீவியஸ் டே ஹைனா லாங் போனோம், இஃப் கரண்ட் டே லோ இஸ் லெஸ் தென் ப்ரீவியஸ் டே லோனா ஷார்ட் போவோம். அண்ட் அந்த பொசிஷனை நம்ம வில் கண்டினியூ டு ஹோல்ட் இட். இது பொசிஷனல் ட்ரேடிங், இன்ட்ராடே கிடையாது. அதனால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வில் கண்டினியூ டு ஹோல்ட் இட். சம்டைம்ஸ் தேர் வில் பி டேஸ் வேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் அவுட் ஆகிருக்கும், ப்ரீவியஸ் டே லோவும் பிரேக் அவுட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டேஸில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயமும் மென்ஷன் பண்ணிவிடும். அண்ட் தென் பொசிஷன் சைஸ். ஸோ ஓவராலாக யூனிஃபார்மாக பொசிஷன் சைஸ் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் காயினுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் மாறிட்டே இருக்கும். சில காயினுக்கு 0.01 இருக்கும், சில காயினுக்கு 100 இருக்கும், சில காயினுக்கு 10 இருக்கும். அதனால் யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுன்றதுனால ஒவ்வொரு பொசிஷனும் நம்ம $100 ஒர்த் ஆஃப் பொசிஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். அக்கார்டிங்லி பொசிஷன் சைஸ் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அண்ட் அடிஷ்னலி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த பேக் டெஸ்ட் ரெஃபரன்ஸ் இருந்தால் அதையும் கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏபிஐ டாக்குமெண்டேஷன்ஸோட ரெஃபரன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரைட் த கோட் ஃபார் யூ. ஸோ கம்ப்ளீட் கோடை அதுவே இந்த மாதிரி டோட்டலாக எழுதிட்டு ஸோ என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இப்போது ஜஸ்ட் இந்த கோடை நம்ம காப்பி பண்ணி ரன் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரன். ஸோ நான் எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன்ற இங்கே மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ப்ராசஸ் அண்ட் கிவ் மீ த ரிசல்ட். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன் விஎஸ் கோடில். ஸோ இப்போ ரன் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் ரன்னிங். ஸோ எல்லா ஃபைல்ஸையும் அது ப்ராசஸ் பண்ணி ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்றதே அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியுது, ஓவராலாக இட் இஸ் அ லாஸ் மேக்கிங் ட்ரேடிங் சிஸ்டம். ஏன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம் நம்ம சொன்ன அதே லாஜிக்கை ஸ்டாக்ஸில் போடுறது கிரிப்டோவில் போட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவில் தான் போயிருக்கு. ஸோ $100 தான் நான் போட்டிருக்கேன், பட் ஓவராலாக லாங் போனாலும் சரி ஷார்ட் போனாலும் சரி மை ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ஃபார் த லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா -$10,000. ஸோ சிம்பிள் பிரேக் அவுட் சிஸ்டம் தட் ஒர்க்ஸ் இன் ஒரு ஈக்விட்டியில் ஒரு அசட் கிளாஸஸில் ஒர்க் பண்ண ஒரு விஷயம் இங்கே கிரிப்டோவில் ஒர்க் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா வாலட்டிலிட்டி. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹையை கிராஸ் பண்ணோம், சடனாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ப்ரீவியஸ் டே லோவும் கிராஸ் பண்ணி 2 சைடுமே ஸ்டாக் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி லாஜிக்ஸ்லாம் இந்த கிரிப்டோவில் பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேட்டாவை வச்சு வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸில் இந்த பேக் டெஸ்ட்லாம் பண்ணுறது எப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் டேரெக்டாக ட்ரேட் பண்ணி ஆல்மோஸ்ட் 6 to 7 lakhs கிட்ட நானே விட்டுருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி டேட்டாவை வச்சு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணும். ஏன்னா எதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா
ஈஸியாக நம்மளோட லேர்னிங் கவை கட் ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பேக் டெஸ்ட், இந்த வெரிஃபிகேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.